அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு ஏதாவது ஒரு கட்டுரை வாசிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சப்போ எனக்கு தோன்றியது, இன்னைக்கு இசை ஞானிக்கு பிறந்த நாள். இசை ஞானிக்கு பிறந்த நாள் என்பது இசைக்கு பிறந்த நாளாகவே நான் கருதுறேன். அப்படின்றப்ப இசை ஞானிக்காக எழுதிய ஒரு பதிவையே இன்னைக்கு வாசிக்கலாம் அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு பாடல், ஏதாவது ஒரு இசை துணுக்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப. ஏன் இப்படி கேட்டுகிட்டே இருக்கீங்க, சலிக்காதா, இதையே திரும்ப கேட்குறீங்களே அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டால் அவங்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல அவங்களுக்கு தெரியாது. இல்லை அதுக்கான பதில் எதுவும் இருக்காது. பிடிக்கும், ஏதோ ஒன்று பிடிக்கும், கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, பதில் ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, அந்த இசையோ அந்த இசை துணுக்கோ அந்த பாடலோ அவர்களுக்குள் நிகழ்த்தி இருக்கும் விந்தையை நம்மால சொல்ல கொண்டு வர முடியாது. அது தளர்த்தி இருக்கும் அழுத்தங்கள், ஆற்றி இருக்கும் ரணங்கள், பெருக்கி இருக்கும் மகிழ்ச்சி, இது எதையுமே முழுமையாக ஒரு சொல்ல கொண்டு வந்து ஒரு மொழியின் மூலமா கடத்தி விட முடியாது. அதற்கு எல்லாம் பதிலாகத்தான் அந்த இசை அவர்களுக்குள்ளே ஊடுருவி அவர்களை திரும்ப திரும்ப கேட்க வைக்கிறது அப்படின்னு நான் கருதுறேன். ஏன்னா தின்ன தின்ன திகட்டாத தீஞ்சுவை இளையராஜா. இப்போ பயணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், கூட்டத்தோடு பயணிக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு, வெளில என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்கும். அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவார். ஆனால் ஒரு ஓட்டுநருக்கு பயணத்தில் பாதுகாப்பும் சென்று சேர வேண்டிய இலக்கும் மட்டுமே எந்நேரமும் கவனத்தில் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு தானியங்கி ஒரு செயல் ஆயிரும். அவராக கியர் போடுவார், மிதிப்பார், போகும், எங்கே பிரேக் அடிக்கணுமோ அடிப்பார். அதெல்லாம் ஓரளவுக்கு தானியங்கி செயலாயிரும். ஆனால் மனசு மட்டும் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கும். வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போதே மனசு எங்கெங்கேயோ அலைப்பாயும், என்னென்னமோ செய்யும். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அலுப்பு வரும். அவர்கள் எல்லாரும் விரும்பி கேட்பது இளையராஜா. இளையராஜாவின் பாடலை கேட்டுட்டே வண்டி ஓட்டுறப்போ அது அலுப்பை முற்றிலுமாக தளர்த்தி விடுகிறது. கேட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம், வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். என்னுடைய நண்பர் மனோபால் ஐயா கூட சொல்லுவார், கன்னியாகுமரி வரைக்கும் போகணுமா, ஒரு 4-5 இளையராஜா கேசட்டை போட்டால் போதுங்க, எடுத்து காரில் வச்சுக்கிட்டு போவேன், பசிய சாப்பாடு எதுவும் தேவையில்லை, நேராக போய் கன்னியாகுமரியிலே இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அவருடைய பாடல்களை கேட்டுக்கிட்டே பயணிக்கும் போது நமக்கு எந்த அலுப்பும் இருப்பதில்லை. தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் வண்டியோட வேகத்தை கட்டுப்படுத்துறதே இளையராஜாவாகத்தான் இருக்கிறார். அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி ஓட்டுநர்கள் வேகத்தை கூட்டவும் குறைக்கவும் செய்கிறார்கள்னு நான் கருதுறேன். தனிப்பட்ட முறையில் நானும் அதிகமாக கார் ஓட்டுறதுனால அதை என்னால் உணர்ந்தே சொல்ல முடிகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஏன் இளையராஜாவை உயர்த்தி பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இளையராஜான்றீங்களே, ஏன் உயர்த்தி பிடிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் அதுக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு பல வேஷம் போடுறான் அப்படின்னு சொல்லலாம், பல பொறுப்புகள் எடுத்துக்கிறான், பதவிகள் அப்படின்னு என்ன வார்த்தைகள் நான் சொல்லிக்கலாம். அப்பாவா, மகனா, அண்ணனா, தம்பியா, குடும்ப தலைவனா, அலுவலக ஊழியரா, மேலாளரா, பல வேஷங்களை போட்டு மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் இப்படி என்ன வேஷம் போட்டாலும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் தனி மனுஷனா பார்க்கும்போது அவனுக்குன்னு சில உணர்வுகள் இருக்கும், சில அழுத்தங்கள் இருக்கும், சில இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும். இதை எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. என்ன நெருக்கம்னாலும், என்ன அந்யோன்யம்னாலும், மனைவிட்டையோ கூட நண்பரும் அவ்வளவு நெருக்கமான நண்பனாக இருந்தாலும் கூட எல்லாத்தையுமே முழுமையாக வெளியில் சொல்லிட முடியாது. அப்படி நெருக்கமானவர்கள்ட்ட அவன் பகிர்ந்து கொண்டாலும் என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க ஞாபகம் வச்சு அதை திரும்ப சொல்லி காட்டக்கூடும். அது ஒரு வருத்தத்தையோ சின்ன முகச்சுளிப்பையோ உண்டாக்கக்கூடும். அதனால பயந்துக்கிட்டே பொதுவாக யாரும் முழுமையாக எல்லாரிடம் வெளிப்படையாக நடந்துக்கிற முடியாது. இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல அவங்களுக்கான மிகப்பெரிய ஆறுதல் இளையராஜாட்ட போயிட்டா போதும். அவர் அந்த மனிதன் கட்டி அணைத்து ஆறுதல் தருவது, தேற்றுவது எத்தனையோ கோடி பேரை ஒவ்வொரு நாள் அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். அதுவே அவருக்கான நம்முடைய மரியாதை அவர் மேல் கூடுவதும் அவரை உயர்த்தி பிடிப்பதற்குமான காரணமே அதுதான். அவருக்கு ஒரு நன்றி கடன் பட்ட மாதிரியே எல்லாரும், அவர் பாடலை கேட்ட எல்லாரும் அவருக்கு நன்றி கடன் பட்ட மாதிரி அவருக்காக உயர்த்தி பிடிச்சு அவர் கூடவே ஆதரவா எப்பவுமே நிற்கிறதுக்கு காரணம் அதுதான். என் பேச்சை, என் குரலை, என் மண்ணை இசையின் வழியே என்னிடமே இனிமையாக தருவது இளையராஜா.
அங்கே என் தேடல்கள் எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கிறது. அதனாலதான் இளையராஜாவை அவ்வளவு பிடிக்குது. அதனாலதான் இளையராஜா கூட எப்பயுமே நிக்கிறோம். ஏன்னா இளையராஜா என்னிடம் எந்த கேள்வியும் கேட்பதில்லை, எந்த குற்றச்சாட்டும் வைப்பதில்லை. ஆனால் எனக்கான எல்லாவற்றிற்கும் பதில் மட்டும் தந்து எல்லாவற்றையும் இலகாக்கி விடுகிறார். தென்றல் போல தேவையான மகிழ்ச்சி, கொண்டாட்டம், புத்தாண்டு என எந்த ஒரு இன்பமாக இருந்தாலும் இளையராஜாவை வாழ்வில் இருந்து பிரித்தெடுக்க முடியாது. இவைகளோடு இரண்டர கலந்து நிற்கும் இயற்கை இளையராஜா. காதல் அப்படின்றப்போ எல்லாருக்குமே ஒரு பாடல் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடல் இருக்கும். கேட்கும் போதே, அந்த பாட்டை கேட்கும் போதே அவர்களுக்கான காட்சிகள் அவர்கள் கண் முன்னே விரியும். பாடல் தொடங்கும் முன்னாடி ஒரு 10 நிமிஷம், 10 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட், 30 செகண்ட் ப்ரிலூட் ஒன்று போட்டு வச்சிருப்பாரு. அந்த இசையிலேயே மனசை பரவசப்படுத்திடுவார். அப்புறம் தான் பாட்டை கேட்க போறோம். அதற்குள்ளாகவே இருந்த இடத்துல இருந்து ரெக்க கட்டி பறக்க வச்சிருவாரு இளையராஜா. அப்போ சந்தன காற்று அப்படின்ற ஒரு பாட்டு அந்த இசை தொடங்கும் போது எப்படி ஒரு உணர்வு வருமோ, இப்ப நமக்கு வரிசையா எத்தனையோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடல்கள் இருக்கும். சாய்ந்து சாய்ந்துன்ற பாடலை கேட்கும்போது எனக்கு அப்படியாக ஒரு பெரும் மகிழ்ச்சியும் பரபரப்பும் உண்டாகும். எல்லாவற்றையும் கிறுக்கு பிடிக்க வச்சுருவார். எல்லா மனுஷனையும் கேட்கிற எல்லாரையும் கிறுக்கு பிடிக்க வச்சுருவாரு இளையராஜா. எல்லாருடைய வாழ்விலும் ஒவ்வொருவரும் கடந்து போகும் எல்லாவித உணர்வுகளுக்கும் பின்னணி இசை தந்து கொண்டிருப்பவர் இளையராஜா. உயிர் வாழ தண்ணீர், காற்று முக்கியம் என்பது போல ஓடிக்கொண்டிருக்கும் போட்டியான இந்த உலகத்துல மனசு தன்னிலை பெற்று வாழ இளையராஜா தேவை. அவர் நம்மை மீட்டெடுக்கும் ஒரு பேராற்றல். என்னென்னவோ ஆகி அன்றைய பொழுது சிக்கு முக்காடி நம்ம எங்கெங்கயோ சுத்தி தெரிஞ்சா கிடந்தாலும், ஒரே ஒரு பாட்டு, ஒரு 2 நொடி இசை, ஒரே ஒரு ப்ரீலியூட் சொல்லப்படுகிற அந்த பாட்டுக்கு முன்னாடி வருகிற அந்த முன் இசை, இது போதும். இது எல்லா சிக்கலும், அன்றைய பிரச்சனை எல்லாவற்றிலிருந்தும் மீட்டெடுத்து நம்மை கொண்டு வந்துடுவார், சமநிலைப்படுத்துவார் மனசை. இளையராஜா ஒரு நல்ல நண்பன், எப்போதும் கூட இருக்கும் துணைவன். பொதுவாக இப்போ ஒரு உலக நாள் வருதுன்னு வைங்களேன், உலக தண்ணீர் நாள், உலக அன்னையர் தினம், உலக தந்தையர் தினம் அப்படின்னு இருப்போ சிலர் கருத்தா சொல்லுவாங்க, என்ன இன்னைக்கு மட்டும்தான் அன்னையர் தினமா, எல்லா நாளும் அன்னையர் தினமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம கடைபிடிக்கிறோமோ என்னமோ எனக்கு தெரியாது. எல்லா நாளும் இளையராஜா நாள் தான் என்னை பொறுத்த மட்டும். ஏன்னா இளையராஜான்ற ஒரு மனிதனை வாழ்வுல இருந்து பிரிக்கவே முடியாது. தமிழரின் வாழ்வியலில், தமிழர் வாழும் திசை எங்கும் காற்று பரவுகிற எல்லா இடத்திலும் இளையராஜா தன் இசையாக நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் உணர்ந்து சொல்றேன். ஏன்னா சென்ற இடத்துல இருந்துலாம், இந்த ஊர்ல வேலை பார்க்கும்போது ஒரு அரபியர் தன்னுடைய கேரேஜ்ல இருந்து காரை எடுத்துட்டு வர்றாரு. அவருடைய வண்டியில இருந்து இந்த பாட்டு வருது, அபூர்வ சோதரில இருந்து பாட்டு வருது. என்னங்க இதுன்னா, இது நல்ல பாடல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இது மட்டும் இல்லை, இந்த சமூக வலைதளங்களாகட்டும், அந்த துறை பிரபலங்களாகட்டும், எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான சாட்சிகளை சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய பெருமைகளையோ சாதனைகளையோ நான் இந்த வீடியோவில் சொல்றதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை அதை பற்றி பேசுறதுக்கு. ஏன்னா அதை பற்றி பேசுறதுக்கு எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்கள் உணர்ந்து அவரால் நேரடியாக பலனடைந்த பல்வேறு தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், பாடகர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம வாழ்வுல இவர் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கார், நம்ம வாழ்வுல எந்த அளவுக்கு இரண்டரை கலந்திருக்கிறார், குடும்பத்தில் ஒருவராக இளையராஜா எப்போதும் கூடவே இருக்கிறார் அப்படின்றத மட்டும் முன்னிறுத்தி இன்றைக்கு நான் இந்த பதிவை உங்களோடு வாசித்தேன். அவர் ஒரு அரவணைக்கும் அம்மா, என் வாழ்வின் ஒரு அங்கம், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இசையே அப்படின்னு சொல்லி இன்று இந்த பதிவை உங்களோடு வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.